அதுக்காக தான் இந்த கூட்டம். இல்லை, நாம் பாரதிய ஜனதா கட்சி இப்போ அரங்கு கூட்டங்கள் வந்து பத்திரிகையாளர் கூட்டங்கள், கருத்தரங்கங்கள், இதன் மூலமாக காங்கிரஸ் கட்சியினுடைய சர்வாதிகார போக்கு, அதுவும் சுயநலத்துக்காக தன்னுடைய தேர்தல் ஊழலால் வெற்றி பெற்றது என்று நீதிமன்றம் தந்த தீர்ப்பை எதிர்த்து கொண்டு வரப்பட்டது நெருக்கடி. நீங்கள் அது மட்டும் இல்லை, இந்த ஜட்ஜ்மெண்ட்டு வர்ற அன்றைக்கே இந்திரா காந்திக்கு இன்னொரு ஷாக் என்னன்னு சொன்னால், குஜராத்தில் ஜனதா மோர்ச்சா ஸ்தாபன காங்கிரஸும் ஜனசங்கம் சேர்ந்து அமைத்த ஜனதா மோர்ச்சா வெற்றி பெறுது. முதல் முறையாக குஜராத்தில் எதிர்க்கட்சிகள் ஆட்சிக்கு வராங்க. ஒன்று நீதிமன்றம் பிரதமர் வந்து ஊழலால் வெற்றி பெற்றார், ஆகவே அவருடைய தேர்தல் செல்லாதுன்னு தீர்ப்பு. அன்றைக்கி மக்கள் தீர்ப்பு, காங்கிரஸை தூக்கி எறிகிறோம் அப்படின்னு சொல்லி இப்போ சிம்மன்பாய் பட்டேல் காங்கிரஸ் சிஎம்மாக இருந்தார். அப்போ இருந்த ஸ்லோகனே சிம்மன் சோர் சத்தா சோடு, திருடன் சிம்மனே ஆட்சியை கைவிடு அப்படிங்கிறது தான் அன்றைக்கி கோஷமாக இருந்தது. தேர்தலில் மக்கள் வந்து ஜனதா மோர்ச்சா வெற்றி பெற செய்து பாபுபாய் பட்டேல் அவர்கள் சிஎம் ஆகிறார். ஆனால் அந்த சர்க்காரை 15 நாளில் டிஸ்மிஸ் பண்ணுது இந்திரா காந்தி சர்வாதிகார ஆட்சி. அதனால் இதை மக்கள் மறக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் உங்களோட கோஆப்ரேஷன் ரொம்ப வேணும். ஏன்னா ஊடகத்தில் தமிழ்நாடில் ஸ்டாலினை காப்பாற்ற போய் இறந்து போன சிட்டி பாபு பற்றி இன்றைக்கி எல்லாரும் பேசணும்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த இளைய தலைமுறைக்கு அந்த விஷயம் போய் சேரும். அதனால் அதை நீங்கள் எல்லோரும் செய்யணும்னு கேட்டுக்கிறேன். சார், பாஜகவில் வந்து இப்போ ஜாதி பாகுபாடு பார்க்கப்படுறதா வந்து நீக்கப்பட்ட சூரிய சிவா சொல்லியிருக்காரு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரியா அன்வொர்த்தி எலிமெண்ட்ஸை பற்றி தயவு பண்ணி என்கிட்ட கேட்காதீங்க. என்ன ஜாதி பாகுபாடு இருக்குது சார்? இங்கே தமிழ்நாட்டில் டாக்டர் கிருபாநிதி அவர்கள் தலைவராக இருந்திருக்கார். அவர் பட்டியல் சமுதாயம் இல்லையே. அதே சமயத்தில் டெல்லியில் பங்கார் லக்ஷ்மண் அவர்கள் அகில இந்திய தலைவராக இருந்தார். யார் சொன்னால் ஜாதி பாகுபாடு இருக்குன்னு? அதனால் இந்த மாதிரியா விஷமிகள், தீய சக்திகள், ஒரு பொலிட்டிக்கலி இர்ரெலவெண்ட் எலிமெண்ட்ஸு அவங்க பேசுகிறதெல்லாம் தயவு பண்ணி கேள்வியாக கேட்காதீங்க. இது வந்து என்னென்னா, இன்றைக்கி நாம் ஒரு முக்கியமான சப்ஜெக்டு, ஹவு டு சேவ் டெமோக்ரஸி இன் இந்தியா ஃப்ரம் தி கிளச்சஸ் ஆஃப் அத்தாரிட்டேரியன் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு பேசும்போது ஏதோ ஒன்று இங்கே நீங்கள் எதுக்கு தூக்கி போடுறீங்க? வேண்டாம், ஏதா வேணா இருக்கட்டும் சார். சார் நான் இங்கே இல்லை, அதுதான் எது மணல் மாஃபியாவோட லிங்க் இருக்கு, யாருக்கு இருக்குன்னு ஐ வில் சூ ஹிம் அப்படியே சொல்லியிருக்காரு அவர். அதனால் சொன்னேன்னா, எதை பற்றியும் எதுலையும் ஈடுபடாத ஒரு நபர்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க. இட்ஸ் டூ மச் ஆஃப் யூ. அதனால் அது வேண்டாம். இட் இஸ் நாட் ஒர்த்தி. நான் என்ன சொல்கிறேன், சாக்கடையில் கல் அடித்தா மேலே தெரிக்குமா தெரிக்காதா? அப்படின்னா அடிக்காமல் இருக்கணும் நம்ம. அதனால் வேண்டாங்க.